என் செல்ல குழந்தையே, இன்று உன் வராகியானவள் உனக்கு பேரதிர்ஷ்டமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் 9/1/2025 விடியலில் கண் விழித்ததும் நீ முதலாவது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று உனக்கு அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை எங்கு எந்த திசையை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கான பேரதிர்ஷ்டத்தினை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன். இத்தனை காலமும் இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் எந்த அளவிற்கு துன்பங்களை கொடுத்தது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டதும் வேதனைப்பட்டதும் போதும். இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் அம்மாதான் உனக்கு தீர்மானித்து வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாள் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து அதனை என்னவாக மாற்ற முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் தாயானவள் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய தினம் விடியலில் நீ கண் விழித்ததும் முதலாவதாக ஒருவரின் பெயரை சொல்ல வேண்டும். அப்படி மட்டும் நீ சொல்லிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களும் உனக்கு நிச்சயமாக அடிக்கும். என் பிள்ளையே, எல்லா நாளிலுமே நீ நினைத்ததை எல்லாம் பெற்றுவிட துடிக்கின்ற நேரத்தில் உனக்கான நன்மைகளை என்றும் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பவள் உன் தாயானவள் நான் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பை கண்டு எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சி அடைவது உண்மை என்றால் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை துன்பங்களை மட்டுமே கொடுத்ததாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் என் குழந்தையே, எல்லா நாளிலும் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உனக்கு நல்லது நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் உனக்கான நன்மைகள் வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் யாருடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும், யார் நமக்கு நன்மையை செய்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்ல போகிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நன்மைகளையும் சில நேரங்களில் உனக்கான கஷ்டங்களையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதை எல்லாவற்றையும் தாங்குகின்ற மனப்பக்குவத்தை உனக்கு உன் அம்மா நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை இல்லை என்று உன்னால் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. நான் உனக்கென தந்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்கான நல்ல நேரத்தை உனக்கு என்றும் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு உச்சத்தை கொடுத்தது என்றால் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுத்ததை நீ உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டதல்லவா? நமக்கு ஒருவரால் நல்லது நடக்கப் போகின்றது, ஒருவரின் வார்த்தைகளினால் நம் வாழ்க்கையில் பேரதிசய மாற்றம் நடக்கப் போகிறது என்றால் அதை நாம் சொல்லாமல் எப்படி விட்டுவிட முடியும்? மனநிறைவோடும் மன நம்பிக்கையோடும் என் பிள்ளை இதனை நீ செய்ய தொடங்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. உன் வாழ்க்கையில்
உனக்கு நல்லது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒருவரை நீ இப்பொழுது அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து உனக்கான தேவைகளை நீ பெறக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்து விட்டது. இத்தனை நாளும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் என்று சொல்லி இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக பெறக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. எண்ணற்ற திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட உன்னுடைய நாட்கள் இனி மீண்டும் உனக்கானதாக கிடைக்கப் போகின்றது. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி, எல்லா விதமான சோதனைகளையும் தாண்டி நீ உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக அடையப் போகின்றாய். இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்ச மகிழ்ச்சியையும் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். நன்மைகள் பல உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஓர் விஷயத்தை உன்னிடத்தில் தேடி வந்து சொல்லும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை அதை நீ தவிர்த்து விடக்கூடாது. நாளைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னவென்று தெரிந்து கொள்ள உனக்கு ஆர்வம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான விடியலாக இருக்கும். இல்லை, அம்மா இதையே தான் சொல்லி கொண்டிருப்பாள், அதை சொல் இதை சொல் என்று சொல்வாள், அதனால் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நீ நினைப்பாயானால் நிச்சயமாக உன் தாயானவள் உனக்கு எதையும் செய்துவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான முடிவை கொடுக்க உன் அம்மா தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களும் உனக்கு தீர வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இனி உன் வாழ்க்கை உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது. எப்படி எல்லாமோ இருக்க வேண்டிய வாழ்க்கையை இப்பொழுது எப்படி எல்லாமோ நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறோமோ என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் மருந்தாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி உனக்கென நான் தருகின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள தொடங்கு. என் பிள்ளையே, நாளைய தினம் நீ காலையில் எழுந்ததும் சொல்ல வேண்டிய அந்த பெயர் ஓம் சரவணபவாய நமக என்பதாகும். என் குழந்தையே, முருகப்பெருமானுக்கு உகந்த நாளில் அவரினுடைய நாமத்தை சொல்லிவிட்டு நீ எழுந்திருக்கும் பொழுது முருகப்பெருமானினுடைய அன்பும் அருளும் மட்டும் உனக்கு கிடைப்பதல்ல, அவர் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ காப்பாற்றுகிறாய் என்று அர்த்தம். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும். அவரின் நாமத்தை சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க விரும்புகின்றேன். இன்று உனக்கான நன்மைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, முதலில் உன் மனது யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு எந்த அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே இல்லை. நீ நினைத்தால் முருகப்பெருமானினுடைய அருளை பெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றத்தை ஒரே நாளில் பெற்றுவிட முடியும். ஆனால் அதற்கு
உனக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உனக்கு மிகப்பெரிய கை கொடுக்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான உண்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். நீ பட்டது எல்லாம் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கானது. அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளோடும் நீ உனக்கானதை நிறைவேற்றப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது. என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்ததோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்ததோ, அதிலிருந்து மீண்டு வர என் பிள்ளையே இறை பக்தியை அதிகமாக நாடு. எதற்காக அம்மா இப்படி சொல்கின்றாள்? தெய்வத்தை மட்டுமே நாம் நினைத்து கொண்டிருக்க முடியுமா? வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டாமா என்று நீ யோசிக்கலாம். என் பிள்ளையே, கஷ்டம் அதிகமாகும் பொழுது ஒரு சில நேரங்களில் சிலரினுடைய முடிவுகள் தவறுதலாக போய்விடுகின்றது. தாங்க முடியவில்லையே என்று வேதனையில் வாழ்க்கையை முடித்து கொள்கின்றார்கள். ஒன்றுமே இல்லாத விஷயம் என்று மற்றவர்களுக்கு தோன்றுவது இவர்களுக்கு அத்தனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி எப்படி இந்த வாழ்க்கை நமக்கு நடந்து செல்லும் என்பதனை புரிந்து கொள்ள முடியாமல் பல வேதனைகளுக்குள் சிக்கி தவித்து, பல துன்பங்களுக்குள் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நீ நினைத்துவிட்ட மாற்றத்தை நினைத்தபடி உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுவிட உன்னால் முடிந்த வரையிலும் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரியாக நீ செய்து விட்டால் போதும். என் பிள்ளையே, நீ தவறான பாதையில் செல்வதை விட சரியான ஒரு நல்ல விஷயத்தை தேட வேண்டும் என்றால் தெய்வத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும். இது போன்ற தவறை செய்வதற்கு பதிலாக தெய்வத்தை தேடுவதில் என்ன தவறு இருக்கின்றது? தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கான அமைதியை கொடுக்கும். தெய்வம் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கான மாற்றங்களை கொடுக்கும். நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். என்றும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக அடைந்து விடுவாய். எண்ணற்ற திருப்பங்களை உனக்கு கொடுக்க நினைக்கின்ற உன் அம்மா என்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன் மனதிற்கு ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு ஆறுதலை கொடுக்கத்தானே செய்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இதை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது. தெய்வம் நம்மை எப்படியும் காப்பாற்றும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது, இறை பக்தியை நீ நாடிக்கொண்டிருக்கும் பொழுது என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, வாழ்க்கை கொடுக்கின்ற உச்சபட்ச மகிழ்ச்சி என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உனக்கு இந்த பிறவியில் கிடைத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ்வதற்காக மட்டும்தான் என்பதனை புரிந்து கொள். முருகா முருகா என்று அழைத்து கந்த பெருமானை நாடுகின்ற என் பிள்ளை, கிருத்திகை நாளில், அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த கிருத்திகை நாளில் ஓம் சரவண பவாய நம என்று சொல்லிக்கொண்டு நீ விடியலில் கண் விழிக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை நீயே கண்டுகொள்வாய். எதிர்பார்த்திடாத பல நல்ல திருப்பங்கள் உன் மனதிற்குள் நடப்பதை உன்னால் உணர முடியும். எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டு சென்று கொண்டிருந்த இந்த வாழ்க்கையானது இப்பொழுது நேர்மறை சிந்தனைகளோடு கடந்து செல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்படாமல் இரு. இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் பொழுது நீ நினைத்ததை விட அத்தனையும் உனக்கு அதிகப்படியான சிறப்புகளை கொடுக்கும். என்றும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு இருக்கும். நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு என் பிள்ளை எதற்கும் தயங்காமல் இரு. நம்பிக்கையோடு நல்லதை நினை, உனக்கு நல்லதே நடக்கும். எல்லா மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய்.
என் பிள்ளைக்கென உன் தாயானவள் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகின்றது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகியின் ஆசிகள் எப்பொழுதும் உண்டு.